கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 18:13, Matthew 18:13. அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, 100 ஆடு வச்சிருக்கிற ஒரு மேய்ப்பன், அதில் 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு. அதை தேடி போறாரு. அந்த ஒன்றை கண்டுபிடித்த உடனே அவருக்கு வரக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கும்? தொலைந்து போகாத 99 காட்டிலும் தொலைந்து போன மீட்டதை காட்டிலும் அதிக சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் லூக்கா 15வது அதிகாரத்தில் இந்த ஒரு ஓமானத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்னென்னா, அவன் கண்டுபிடிக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது இந்த மெய்ப்பனுடைய தேடுதல் ஒரு நோக்கத்துடன் உள்ளது, அதே சமயத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இதில் என்ன சொல்லலைன்னா, அதாவது ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலைன்னா அப்படி சொல்லலை. அதாவது அந்த கிடைக்கும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. இப்போ ஏன்னா அங்கே சொல்லும்போது 11வது வசனத்தில் சொன்னார், மனுஷகுமாரன் தொலைந்து போனதை கெட்டு போனதை ரட்சிக்கே வந்தார். அப்போ இங்கே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். அதனால தான் என்ன சொல்லி முடிக்கும், அதை சொல்லும்போது என்ன சொல்கிறார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம் என்ன? இந்த ஒன்று கிடைத்த உடனே அவனுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே எசேக்கியேலுக்கு குறித்து சொல்லும்போது, எசேக்கியேல் 34வது அதிகாரம் 16வது வசனத்தில், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். எப்படி? நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பழமுள்ளவைகளை அளிப்பேன். எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. என்ன? காணாமற் போனதை தேடுவேன், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன், எலும்பு முறிந்ததை காயங்கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். என்ன ஒரு ஹோல்சமாய் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருடைய இருதய சிந்தை என்னவா இருக்கு? அதாவது ஒருத்தர் திரும்பி வந்தாலும் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, 16வது வசனத்தில், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. என்ன? இப்போ தொழுவத்தில் ஆடு இருக்கு, தொழுவம் ஃபுல்லாக தான் இருக்கு, ஆனால் தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாய் இருப்பான். அப்போ என்னன்னா, இங்கே ஆண்டவர் தன்னை காணாமல் போன ஆடை கொண்டு வந்து சேர்க்கும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம். ஏன்னா லூக்கா 15வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே ஒரு காணாமல் போன ஒருத்தர் வரும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தவங்க மனம் திரும்பி விசுவாசத்துக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாரும் மிகுந்த சந்தோஷப்படக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார், அதுதான் கர்த்தரும் செய்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம, கர்த்தருடைய சபை என்று சொல்லக்கூடிய நாம, நம்மளும் என்ன பண்ணணும்? கர்த்தர் கொண்டு வரக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நம்ம ஒரு மன மகிழ்ச்சியா, ஒரு கொண்டாட்டமா நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இது என்ன பண்ணுன்னா, யாரெல்லாம் ஆவிக்குரிய முறையில் தொலைந்து போயிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேரும்போது, குடும்பத்தில் ஒரு அங்கமாக சேரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகரிப்பு என்ன பண்ணும்? அவர்களை முழுமையாக மாற்றும். ஏன்னா நம்ம லூக்கா 15வது அதிகாரத்தில் இதை பார்க்குறோம். அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழே உள்ள கதையில் உள்ளதை பார்க்குறோம். அந்த இளைய குமாரன் திரும்பி வந்த உடனே தகப்பன் என்ன பண்ணுறாரு? எப்பா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஒரு புது துணியை கொடுத்து, மோதிரம் கொடுத்து, அவனுக்கு காலுக்கு செருப்பை கொடுத்து,
இருக்கிறதுலே நல்ல கொளுத்த கண்ணுக்குட்டி அடி, எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஊரே கூடி வந்து ஒரே சந்தோஷமா எல்லாரும் ஆட்டும் பாட்டம் மகிழ்ச்சியுமா, நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பாபிக்யூன்னு சொல்லியிருக்கு, அந்த மாதிரி போட்டு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, யார் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள சபையில் புதுசாக யார் வந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பி வரும்போது நாமும் தேவனை போல என்ன ஒரே சந்தோஷமா சமாதானமா மனமகிழ்ச்சியாய் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் சஞ்சரித்திருக்கிறோம். எந்த ஒரு மனுஷனும் மனம் திரும்பி உம் மண்டையில் வரும்போது உம்முடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாங்களும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியாய் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.